ஸோ இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். So introduction. Biology is natural science concerned with the study of life and living organism, including their structure and functions. So biology பார்த்தீங்கன்னா study of life and living organism. So உயிருள்ள ஆர்கானிசமை பற்றி படிக்கிறது, அந்த லைஃப்பை பற்றி படிக்கிறதும் பயாலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தாவரங்கள் மற்றும் உயிரின விலங்குகளை பற்றி படிக்கிறது தான் பயாலஜி. பாட்னி அண்ட் ஜுவாலஜி இஸ் கால்ட் பயாலஜி. ஸோ லிவிங் வேர்ல்ட் கம்ப்ரைசஸ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ லிவிங் வேர்ல்டில் வந்து பிளான்ஸும் இருக்குது, அனிமல்ஸும் இருக்குது, கம்ப்ரைஸ் பண்ணி தான் இருக்கும். த பிளான்ஸ் கேன் ப்ரிப்பேர் ஃபுட் இட் செல்ஃப், க்ரோ இன் சைஸ் அண்ட் ரீப்ரொடியூஸ். ஸோ பிளான்ட் வந்து அதோட ஃபுட்டை வந்து அது தன்னை தானே ப்ரிப்பேர் பண்ணிக்கும். ஸோ சைஸ் வந்து க்ரோ ஆகும், அதேமாதிரி ரீப்ரொடியூஸும் பண்ணும். வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் ஃபுட், மெடிசன், வுட் அண்ட் ஷெல்டர். பிளான்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ பிளான்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்னால் வந்து பிளான்ட்டோட அமைப்பு மற்றும் செயல்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அவர் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் மெனி ஆர்கன்ஸ். Similarly, the plant body is also made up of several organs such as root, stem, leaves and flowers. ஸோ நமக்கு எப்படி ஆர்கன்ஸ் இருக்கோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிளான்ஸுக்கு வந்து ஆர்கன்ஸ் இருக்குது, ரூட், ஸ்டெம், லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ். Plants are of many forms and many colors, yet they are alike in some manner. ஸோ பிளான்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் இருக்கும், மெனி கலர்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அந்த பிளான்ஸுக்கு வந்து ஒரு மேனர் வந்து சிமிலராக இருக்கும். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் தே ஆல் ஹாவ் ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸ் above the ground which we can see easily and root below the ground. ஸோ நம்ம வந்து ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா பிளான்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா கிரவுண்டுக்கு மேலே above the ground இருக்கும். அதை வந்து நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும் ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸை. ஸோ ரூட்ஸ் பார்த்திங்கன்னா below the ground இருக்கும். As shown in the picture, a flowering plants consist of two main parts, their root system, shoot system. ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா ரூட் சிஸ்டம் அண்ட் ஷூட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ரூட் சிஸ்டமில் வந்து டேப் ரூட்டு, லேட்ரல் ரூட்லாம் ரூட் சிஸ்டமில் வரும். ஸோ ஷூட் சிஸ்டம்னால் ஸ்டெம்மு, லீஃபு, அந்த வெஜிடேட்டிவ் ஷூட்டு, நோடு, இன்டர்நோடு, ரீப்ரொடக்டிவ், ஃப்ளவர்ஸு, ஷூட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஷூட் சிஸ்டமில் வந்து வந்துடும். ஸோ ரூட் சிஸ்டம் பார்ப்போம். root. The underground part of the main axis of the plant is known as root. ஸோ அந்த அண்டர்கிரவுண்ட் பார்ட்டில் ஒரு மையப்புள்ளியில் அந்த பிளான்ட்டில் வளரும் இல்லையா, ஸோ அதுதான் வந்து நம்ம ரூட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அண்டர்கிரவுண்ட் பார்ட் ஆஃப் த மெயின் ஆக்சிஸ் ஆஃப் த பிளான்ட் இஸ் known as root. It lies below the structure of the soil. ஸோ சாயில் கீழே தான் ரூட் வந்து இருக்கும். ரூட் ஹேஸ் நோ நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ். ஸோ ரூட்ஸுக்கு வந்து நோட்ஸ் இருக்காது, இன்டர்நோட்ஸ் இருக்காது. அதே ஸ்டெம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும், நோட்ஸ் இருக்கும், இன்டர்நோட்ஸ் இருக்கும். It has root cap at the tip. A tuft of root hairs is found just above the root tip. ஸோ அந்த ரூட் டிப்புக்கு மேலே பார்த்திங்கன்னா அப்படியே அடர்த்தியாக வந்து ரூட் ஹேர்ஸ் வந்து வளர்ந்துட்டே இருக்கும். ஸோ அதை tuft of root hairs அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Roots are positively geotrophic in nature. Plant root system is classified into two types. ஸோ ரூட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஜியோட்ராஃபிக்காக இருக்கும் நேச்சுரலில். ஸோ பிளான்ஸ் வந்து டூ டைப்ஸாக பிரிக்கிறாங்க பிளான்ட் ரூட் சிஸ்டம்மை. டேப் ரூட் சிஸ்டம், ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். ஸோ டேப் ரூட் சிஸ்டம், it consists of a single root called taproot which grows straight down in the ground. Smaller roots called lateral roots arise from the taproot. ஸோ ஒரு சிங்கிள் ரூட் பார்த்திங்கன்னா இருக்கும் அதில். ஸோ அதனால் அது டேப்ரூட் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ட்ரெயிட்டாக வந்து கிரவுண்டில் வந்து வளர்ந்துட்டே போகும். ஸோ அந்த லேட்ரல் ரூட்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஸ்மாலர் ரூட்ஸ் வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த இமேஜில் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ ஒரு ப்ரைமரி ரூட் இருக்குது, இந்த நடுவில் இருக்கு இல்லையா, தண்டு மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதான் வந்து ப்ரைமரி ஒரு டேப் ரூட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்டரியாக வருது. ஸோ அதுக்கப்புறம் டெரிட்டரி கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது, மூணாவதாக வந்து வளருது. ஸோ லேட்ரல் ரூட்ஸ்லேருந்து ஸ்மாலர் ரூட்ஸ் வந்து வரும். they are seen in dicotyledonous plants. ஸோ இந்த டேப் ரூட் சிஸ்டம் எங்கே இருக்குன்னா dicotyledonous பிளான்ஸில் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னென்ன பிளான்ஸ்னால் எக்ஸாம்பிள் பீன், மேங்கோ, நீம். ஸோ அடுத்த ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் பார்ப்போம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் கிளஸ்டர் ஆஃப் ரூட்ஸ் அரைசிங் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த ஸ்டெம். they are thin and uniform in size. ஸோ இங்கே இமேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப கிளஸ்டராக இருக்கும், ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் அந்த ரூட் சிஸ்டம் பார்த்திங்கன்னா. ஸோ அதே மாதிரி வந்து அந்த ஸ்டெம்லேருந்து அரைஸ் ஆகும், அந்த பேஸ் ஆஃப் த ஸ்டெம்லேருந்து அப்படியே கிளஸ்டர் ஆஃப் ரூட்ஸ் வந்து இருக்கும் அப்படியே. ஸோ இந்த இமேஜில் பார்க்குற மாதிரி. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கிராஸ் வந்து இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ அது ரொம்ப தின்னாக இருக்கும், ஆனால் யூனிஃபார்ம் இன் சைஸ். It is generally seen in monocotyledonous plants. Example, grass, paddy, maize. Function of the root. So root oda functions enna fix the plants to the soil, absorb water and minerals from the soil, store food in some plants like carrot and beetroot. So carrot and beetroot la pathina vandu and root la vandu food vandu store pannika mudiyum. So fibrous root of grass கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன எக்ஸாம்பிள்லாம் கிராஸ், பேடி, மைஸ்லாம் fibrous root system.
ஸோ அடுத்து ஷூட் சிஸ்டம்னா ஸ்டெம். the aerial part of the plant body above the ground is known as shoot system. ஸோ அந்த above the ground லெவலில் மேலே வளர்றது எல்லாமே அந்த ஏரியல் பார்ட் எல்லாமே ஷூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும். the main axis of the shoot system is called the stem. the shoot system consists of stem, leaves, flowers and fruits. stem grows above the soil and grows towards the sunlight. ஸோ above the soil மேலே தான் வரும், சன்னை நோக்கி தான் அது வளரும். it has nodes and internodes. ஸோ நம்ம ரூட்ஸில் பார்த்தோம் நோட்ஸும் இருக்காது இன்டர்நோட்ஸும் இருக்காதுன்னு. இங்கே வந்து நோட்ஸும் இருக்கும் இன்டர்நோட்ஸும் இருக்கும். nodes are the part of the stem where leaf arises. ஸோ இங்கே வந்து இந்த இமேஜில் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ இதான் வந்து நோட்ஸு. இந்த நோட்ஸில் இருந்தால் லீஃப் வந்து அரைவ் ஆகும். ஸோ அந்த ரெண்டு நோட்ஸுக்கும் இடைப்பட்ட இடம் இருக்கு இல்லையா, அதான் வந்து இன்டர்நோட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. Nodes are the part of the stem where leaf arises. The part of the stem between two successive nodes is called internodes. And the two successive nodes நடுவில் இருக்கிறது internode. The bud at the tip of the stem is known as apical or terminal bud. அந்த பட்டில் வந்து அந்த tip of the stem இருக்கு இல்லையா, அந்த பட்டை வந்து என்ன சொல்கிறேன்னா apical or terminal bud. And the bud at the axil of the leaves are called axillary buds. ஸோ terminal bud, axillary buds ரெண்டு இருக்குது. இந்த ரெண்டு டைப்பும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்டெம். ஸோ ஸ்டெம் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணும்? சப்போஸ் த பிரான்ச்சஸ், லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ். ஸோ அங்கே ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து அழிஞ்சிருச்சு. ஸோ ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை சப்போர்ட் பண்ணும். ஸோ டிரான்ஸ்போர்ட் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் த ரூட்ஸ் டு அப்பர் ஏரியல் பிளான்ஸ் பார்ட்ஸ். ஸோ ரூட்ஸ்லேருந்து இப்போ அந்த ஸ்டெம்லேருந்து அந்த ரூட்ஸுக்கு வந்து வாட்டர் அண்ட் மினரல்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். டிரான்ஸ்போர்ட் த ப்ரிப்பேர்ட் ஃபுட் ஃப்ரம் லீவ்ஸ் டு அதர் பார்ட்ஸ் த்ரூ ஸ்டெம். ஸ்டோர் ஃபுட் ஆஸ் இன் த கேஸ் ஆஃப் சுகர் கேன். சுகர் கேனில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் லீஃப் கொடுத்துருக்காங்க. த லீஃப் இஸ் க்ரீன் ஃப்ளாட் எக்ஸ்பேண்டட் ஸ்ட்ரக்சர் born on the stem at the node. ஸோ லீஃப் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும், நல்ல எக்ஸ்பேண்டட் ஸ்ட்ரக்சராக இருக்கும், நல்ல அகண்ட ஸ்ட்ரக்சராக இருக்கும். அந்த ஸ்டெம்மோட நோட்லேருந்து வளரும். ஸோ இங்கே இந்த இமேஜில் பார்த்தோம் இல்லையா, நோட்லேருந்து லீஃப் வரும்னு. ஸோ இந்த நோட்லேருந்து தான் அந்த லீஃப் வந்து வரும். த லீஃப் ஹாஸ் a stalk called petiole. ஸோ இந்த குச்சி பகுதி, இந்த இமேஜை பார்த்துட்டே வாங்க நான் சொல்ல இந்த குச்சி அந்த ஸ்டெம்லேருந்து ஒரு குச்சி வருது இல்லையா, அதான் வந்து petiole. The flat portion of the leaf is called leaf stamina or leaf blade. On the lamina there is a main vein called midrib. ஸோ நடுவில் அந்த குச்சி வருது இல்லையா, ரிப்பு வருது இல்லையா, ஸோ அதான் midrib. அதர் வெயின்ஸ் ஆர் த பிரான்ச் அவுட் ஃப்ரம் த மிட்ரிப். அந்த மிட்ரிப்லேருந்து பிரான்ச்சாக வெயின்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். த போர்ஷன் ஆஃப் த லீஃப் கனெக்டட் இந்த நோடல் ரீஜன் ஆஃப் த ஸ்டெம் இஸ் நோன் அஸ் லீஃப் பேஸ். அந்த நோடோட கனெக்ட் ஆகிருக்கலாம் அந்த லீஃபை, ஸோ அதை வந்து நம்ம லீஃப் பேஸ்ன்னு சொல்கிறோம். லீவ்ஸ் ஆஃப் சம் பிளான்ஸ் possess a pair of lateral outgrowth on the base on either side of the axillary bud. These are called stipules. The green color of the leaf is due to presence of green colored pigment called chlorophyll. ஸோ அந்த green கலரில் ஏன் அந்த லீஃப் இருக்குன்னா, ஸோ green கலர் பிக்மெண்ட்டானா குளோரோஃபில் வந்து இருக்கிறனால தான் அது green கலரில் இருக்குது. ஸோ நான் க்ரீன் பிளான்ட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா வந்து குளோரோஃபில் வந்து இருக்காது. க்ரீன் கலர் இல்லாத பிளான்ட்டில் குளோரோஃபில் வந்து இருக்காது. On the lower side of the leaf there are tiny pores or openings known as stomato. ஸோ அந்த lower side of the leafல வந்து ஒரு tiny pores இருக்கும், ஓப்பனிங் இருக்கும், அது பேர் வந்து stomato. Function of the leaf. The green leaves prepare food by the process of photosynthesis. Helps in respiration, carry out transpiration. ஸோ இங்கே do you know ஒன்று கொடுத்துருக்காங்க. Victoria amazonica, the leaves of the plant grows up to 3 meters across. இந்த பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா விக்டோரியா அமேசோனிக்காவில் 3 meters acrossல வந்து வளரும். ஸோ அகண்டு வந்து வளரும். A mature Victoria leaf can support an evenly distributed load of 45 kilograms or apparently young person. ஸோ இந்த விக்டோரியா அமேசோனிக்காவில் நம்மளால் பார்த்திங்கன்னா அந்த லீஃப் வந்து சப்போர்ட் பண்ணும். எவ்வளோ சப்போர்ட் பண்ணும் பார்த்திங்கன்னா 45 kilograms அளவுக்கு வரைக்கும் வெயிட்டை வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அதுக்கு ஈக்குவலாக இருக்க அந்த யங் பர்சன் யாராவது 45 kilograms இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த பர்சனையும் வந்து இந்த லீஃப் வந்து சப்போர்ட் பண்ணுமாமா. Habitat. How do you classify the plants based on flower? Plants can be classified into two main groups, flowering plants and non-flowering plants. So sunflower பார்த்தீங்கன்னா flowering plants, riccia பார்த்தீங்கன்னா non-flowering plants. Based on position of seed, plants can be divided into groups, angiosperms and gymnosperms. So mango பார்த்தீங்கன்னா angiosperm, cycas பார்த்தீங்கன்னா gymnosperms. சீடை பொறுத்த வரைக்கும் ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஆஞ்சியோஸ்பம், ஜிம்னோஸ்பம். ஃப்ளவரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஃப்ளவரிங் பிளான்ட், நான் ஃப்ளவரிங் பிளான்ட்டாக. Each and every organism need a place to live and reproduce. Such a dwelling place is called habitat. நம்ம இப்போ நம்மளும் மனுஷங்களான நமக்கும் வந்து ஒரு இடம் வேணும் வாழ்கிறதுக்கு.
ஸோ அதே மாதிரி எல்லா ஆர்கானிசமுக்கும் ஒரு இடம் வேணும், அதுவும் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும். நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி அதுவும் வந்து பிளான்ட்டாக இருந்துச்சுன்னா எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணும், ஃப்ளவரை வந்து ஃப்ளவர் அண்ட் ஃப்ரூட்ஸை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி எல்லா ஆர்கானிசமுக்கும் ஒரு வாழ்கிற இடம் வந்து வேணும். சச் a dwelling place is called habitat. From the depth of the ocean to the top of the highest mountains, habitats are place where plants and animals live. So depth of the ocean வந்து மவுண்டனோட ஹையஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹேபிட்டட்ஸ் வந்து இருக்கும். ஹேபிட்டட்ஸ் ஆர் பிளேஸ் வேர் பிளான்ஸ் அண்ட் லிவ். ஸோ கீழே ஓஷன்லேயும் வந்து பிளான்ஸ் அனிமல்ஸ் இருக்குது, ஹையஸ்ட் மவுண்டன்லேயும் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதோட மவுண்டனில் அதோட வாழ்வாதாரம் இருக்குது, ஓஷன்லேயும் வாழ்வாதாரமும் இருக்குது. So type of habitats, let us study the two major types of habitat with the help of the following. So first பார்த்தீங்கன்னா வந்து aquatic habitat. When we visit a pond, we see some plants appears to float on water. One of the common plants is the lotus plant. It leaves float on water. There is a small frog sitting on the leaf. It is ready to catch the insects fluttering around the flowers. ஸோ நம்ம பாண்டுக்கு போகும்போது லோட்டஸை பார்த்தோம்னா பாண்டில் வந்து ஃப்ளோட் ஆகிட்ருக்கும். ஸோ அது மேலே வந்து ஃப்ராக் உட்காந்துட்ருக்கும். அந்த ஃப்ராக் வந்து பூச்சி ஏதாவது பறந்துட்டு இருந்துச்சுன்னா, சவுண்டு போட்டு இருந்துச்சுன்னா அந்த பூச்சி வந்து கேட்ச் பண்ணிக்கும் அந்த ஃப்ளவர் அரௌண்ட் த ஃப்ளவர், அந்த ஃப்ளவர் மேலே உட்காந்துட்டு. The stem of the plant is seen to be inside submerged the water. இந்த லோட்டஸோட ஸ்டெம்மு பார்த்திங்கன்னா அந்த வாட்டரில் வந்து சப்மர்ஜ் ஆகிருக்கும், மூழ்கி இருக்குமாமா. Its roots are found within the muddy floor of the pond. கீழே அந்த மண் இருக்கு இல்லையா, மட்டி ஃப்ளோர், வளவலன்னு மண் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மண்ணில் வந்து ரூட்ஸ் வந்து இருக்குமா. As these plants grow in water, shall we call it aquatic plant. Aquatic habitat included areas that are permanently covered by water and surrounding areas that are occasionally covered by water. ஸோ அக்வாட்டிக் ஹேபிட்டட்னா என்னென்னா பெர்மனெண்ட்டாக வந்து வாட்டர் கவர் ஆகிருக்கணும் சரௌண்டிங் ஏரியாவில், இல்லைன்னா ஒகேஷ்னலாக பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து கவர் ஆகிருக்கணும். ஸோ அதான் வந்து அக்வாட்டிக் ஹேபிட்டட் அப்படின்னு சொல்கிறோம். தேர் ஆர் டூ டைப்ஸ் நேம்லி ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட் அண்ட் மெரைன் வாட்டர் ஹேபிட்டட். ஸோ இங்கே ஒரு do you know கொடுத்துருக்காங்க. Nile is the longest river in the world. It is 6650 km long. The longest river in India is Ganges river. It is 2525 km long. ஸோ வேர்ல்டில் லாங்கஸ்ட் வந்து நைல். ஸோ அதோட கிலோமீட்டர் 6650 km long. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கேஞ்சஸ் ரிவர். ஸோ அதோட கிலோமீட்டர் 225 km long. ஸோ நம்ம கேஞ்சஸ் ரிவரோட லாங்கை வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். 25 ஞாபகம் வச்சுக்கோங்க.